இது ஒரு 3 மாத கை குழந்தையோட நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, போன வருஷம் அம்மாட்ட நான் என்ன கேட்டனோ அது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எனக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது 5வது வருஷம் மதுரைக்கு வர்றது, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். தாயோட கல்யாணம் பார்க்கறது எல்லா மகளுக்கும் சந்தோஷம். எல்லாருமே சுமங்கலியே அழகாக வெளியில் போகிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாட்சி அம்மன் தாய்க்கு போற்றி. நன்றி. சுந்தரேஸ்வரர் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார். புது பொண்ணாக பார்க்கையில் இன்னும் நல்லா இருக்கு. ஒரு பெண்ணாக திரும்பி ஒரு கல்யாணன்றது ஒரு தடவை தான் நடக்கும். இங்கே மதுரையில் வருஷம் நடக்கிறது நல்லா இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. மதுரையின் மிகச்சிறந்த திருவிழாவான சித்திரை திருவிழா, அதிலும் மதுரை மீனாட்சியோட திருக்கல்யாணம் மிக சிறப்பு வாய்ந்தது. கோடிக்கணக்கான மக்கள் கூடி குழுமி இருக்கிற இந்த இடத்துல பார்க்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்குது. இங்கே கலந்துக்கிட்டவங்களும் கலந்துக்க முடியாதவங்களும் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் மீனாட்சியோட அருளாசை பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன். நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். அவங்கள அம்மா அப்பாவை, நம்மளோட அம்மா அப்பா அவங்களோட கல்யாணத்தை நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட கேட்பாங்கல்ல, அம்மா நான் ஏன் இந்த கல்யாண ஃபோட்டோவில் இல்லைன்னு நம்ம என்ன சொல்லிக்கலாம்ல. நம்ம அம்மா அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ, இவங்க தான் இந்த உலகத்துக்கே அம்மா அப்பா. அவங்களோட கல்யாணத்தை நம்ம நேரில் பார்க்குறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணிக்கோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கோம். நீங்கள், நான், இங்கே இருக்கிற எல்லாருமே டிவியில் பார்க்குறேன். டிவியில் வர முடியாதவங்க இருக்காங்க, டிவியில் பார்க்குற எல்லாருமே புண்ணியம் தான் பண்ணியிருக்கோம். அம்மா அப்பாவோட கல்யாணத்தை பார்க்குறதுன்றது அவ்வளோ ஒரு புண்ணியம்.